இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புமிக்க இறையன்னையின் பக்தர்களை, புனித கன்னிமரியாளின் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக குழுமியிருக்கின்றோம். ஏனெனில் அவர் வழியாகவே நாம் அனைவரும் மீட்பு பெற்றவர்களாக, இறைவனின் பிள்ளைகளாக மாற்றப்படுகின்ற அருள் கொடைகளை பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்ற உன்னதமான நிலையை உணர்ந்து இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்று சிறப்பாக இந்த பகுதியில் இறையன்னையின் பரிந்து பேசுதலால் நாம் பெறுகின்ற அருள் கொடைகளை நினைவு கூறுகின்றவர்களாக மட்டுமல்ல, இறைவன் தாமே அவருக்கு கொடுத்த சிறப்பு இடத்தை நினைவுபடுத்தி இந்த நிலையில் அவர் இருப்பதனால் மட்டும்தான் இன்றும் தொடர்ந்து நமக்காக இறைவனிடமிருந்து அருள் கொடைகளை பெற்றுத் தருபவராக, பரிந்து பேசுபவராக இருக்கின்றார் என்பதை உணர்கின்ற நம்பிக்கையுடையவர்களாக நாம் இன்று இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் அறிந்தது போல ஒரே ஒருவர் மட்டும்தான் உலகிலே பிறந்தவர். பிறப்பதற்கு முன்பே இறைவனுடைய மீட்பின் பலனை பெற்றவராக மாறுகின்றார். நம்முடைய முதல் பெற்றவர்கள் செய்த தவறினால் மனித குலத்தின் மீது சுமத்தப்பட்ட ஜென்ம பாவத்தின் தண்டனை தவிர்ப்பு பெற்றவராக உலகிலே தோன்றுவதற்காக ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு சலுகை ஆண்டவரால் வழங்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். பிறப்பதற்கு முன்பே நாம் வழக்கமாக சொல்வது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அல்லது அமலோற்பவி என்று கன்னிமரியாளுக்கு கொடுக்கின்ற இந்த அடைமொழி நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக உணர்த்துகின்ற அடிப்படையான கருத்து, கடவுளை உலகிலே மனிதனாக தன் மகனை அனுப்புவதற்கு அத்தகைய தூய நிலையை பெற்றவராக ஒருவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலையை நமக்கு முதலிலே நினைப்பூட்டுகின்றார். பிறப்பிலேயே தவறு செய்யாமல் இருப்பதற்கான வரம் பெற்றவராக, முதல் பெற்றவரின் தவறின் தண்டனை அவரை ஆட்கொள்ளாமல் இருப்பதற்காக வரம் பெற்றவராக மாற்றுகின்ற ஒரு நிலை எவ்வளவு பொருத்தமானது என்று சொல்லுகின்ற பொழுது புனித அல்போன்ஸ் லிகோரியார், புனிதர் பேது இவர்களெல்லாம் இந்த கருத்தை மிகவும் அழுத்தமாக சொல்லி, கடவுளே மனிதனாக உருவெடுப்பதற்கு கொடுப்பதற்கு தெரிந்தெடுத்தவராக இருந்த இவர் இத்தகைய உயரிய நிலையை கட்டாயம் பெற வேண்டும், அது தகுதியானது, பொருத்தமானது, ஆகவே ஆண்டவர் அதை அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த கன்னிமரியாளின் பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற பொழுது அந்த பிறப்பின் தொடர்ச்சி நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் தான் நம்ம இன்று இவ்வளவு சிறப்பாக இந்த விழாவை கொண்டாட வைக்கின்றது. இந்த ஊரில் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, எத்தனையோ புனித தடங்கள் என்று கருதப்படுகின்ற இறைவனின் அருள் கொடைகளை நிரம்ப பெறுவதற்கான மக்கள் குழுமுகின்ற இடங்களை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, நடைபெறுகின்ற அற்புத நிகழ்ச்சிகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் இறைவன் இவ்வுலகிலே இவரை நமக்கு கொடுத்திருப்பது வாழ்கின்ற இறைவனோடு ஒன்றித்து உடலோடு இவ்வுலக வாழ்வின் இறுதியிலே வாழ்வதற்காக வரம் பெற்றவராக இருப்பதற்கு அடிப்படையான காரணம், உலகில் வாழ்ந்த பொழுது தவறு செய்யாமலே இருந்த ஒரு நிலை. இறைவனுக்கு ஏற்புடையவராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்ற இந்த நிலையை நாம் எண்ணுகின்ற பொழுது, இறைவன் பாவிகளாக தவறு செய்தவர்களாக இருக்கின்ற நமக்கும் கொடுக்கின்ற அருள் கொடைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்றோம். பங்கு தந்தையிடம் இப்பொழுது பேசுகின்ற பொழுது, இங்கு ஏதாவது அற்புதமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றதா என்று கேட்டேன்.
புற்றுநோய் கூட முழுமையாக குணம் பெற்று விட்டார்கள். கட்டிகள் தங்களை பாதித்து ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்ன பொழுது கூட அது வேண்டாம் என்றும் இறையெண்ணையின் பரிந்து பேசுதலில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து முழுமையாக குணம் பெற்று விட்டோம் என்று மருத்துவர்கள் சாட்சி பகர்கின்ற அளவுக்கு தங்கள் வாழ்விலே சாட்சி பகர்கின்ற மக்கள் இந்த ஊரிலும் இருக்கின்றார்கள், இந்த திருத்தலத்திலும் இடம்பெறுகின்றது என்று சொல்வதை கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக மட்டுமல்ல, நாம் இந்த விழாவை பொருத்தமாக கொண்டாடுவதற்கு தான் குழுமி இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவு இந்த திருநாளை கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவரும் நாம் விரும்புகின்ற அருள் கொடைகளை பெற வேண்டும் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை, அல்லது கூட்டத்தோடு சேர்ந்து நாமும் வந்து விட்டோமா? இறைவனுடைய அருள் துணையை எதற்காக நான் இன்று பெற வேண்டும்? நான் மட்டுமல்ல, ஒருவேளை யாருக்கு அதிகம் தேவையோ அவர்கள் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கின்ற நிலையில் இருக்கின்றோம். உண்மையான விசுவாசத்தால் தூண்டப்பட்டவர்களாக ஜெபிக்க வந்திருக்கின்றோமா? எத்தனையோ அற்புதங்கள் இன்று உலகில் தொடர்ந்து நடைபெறுகின்ற திருத்தலங்களை பற்றி கேட்கின்ற பொழுது, சென்ற வாரம் கொடியேற்றத்திற்காக ஒரு திருத்தலத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே சாட்சி பகிர்கின்ற நிலைகள் மட்டுமல்ல, மருத்துவர்கள் கொடுத்த முழுமையான சாட்சியத்தினாலே புற்றுநோய்கள், இதய நோய்கள் மட்டுமல்ல, அங்கு சொல்லப்பட்ட சில கருத்துக்களை பற்றி நினைக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களோடு தொடர்புள்ள நிலைகளில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற அற்புதங்களை பற்றி சாட்சியம் பகிர்ந்திருக்கின்றார்கள். மருத்துவர்களுக்கும் அதற்கு உடனே சாட்சி தந்திருக்கின்றார்கள். ஒருவேளை உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த இடங்கள் தான் வேளாங்கண்ணி, பூண்டி. இன்று ஒருவேளை நிரம்ப பேர் இந்த பகுதியில் இருந்து போகின்ற இடம் கூட மதுரையில் அருகில் இருக்கின்ற இந்த இடத்திற்கே மனிதர்களுக்கு கொடுத்த அற்புதமான நிகழ்வுகளை அவர்களே எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். மருத்துவர்கள் அதற்கு சாட்சி பகிர்ந்திருக்கின்றார்கள். தொகுத்து வைத்திருக்கின்ற புத்தகத்தை போன்று இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு இத்தகைய விசுவாசம் எவ்வாறு வந்தது என்று எண்ணுகின்ற பொழுது, இறைவனில் வைக்கின்ற நம்பிக்கை மட்டுமல்ல, இறை எண்ணெயின் பரிந்து பேசுதல் வைக்கின்ற தெளிவான நம்பிக்கை அதை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எந்த அளவு மனிதரோடு தொடர்புள்ளது என்று சொல்லுகின்ற பொழுது, மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நினைக்கின்ற பொழுது, ஒருவேளை இங்கு நடைபெறுகின்ற இந்த அற்புதங்களை விட இன்னும் அதிகமான ஒருவேளை நடந்திருக்கின்ற திருத்தலங்களை பற்றி கேட்கின்ற பொழுதெல்லாம், வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நடந்திருக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு நாம் தெளிவாக கண்டுகொள்கின்ற முறை, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலே பூண்டியில திருச்சியிலிருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் தன்னுடைய சகோதரன் புத்தி கோளாறினால் கடுமையாக மற்றவர்களோடு நடந்து கொள்கின்ற வழிமுறைகளிலிருந்து கடந்து மருத்துவர்களுக்கெல்லாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அற்புதமான வகையில் குணம் பெற்றதை அவர் எழுதி கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய வீட்டிலே தன் சகோதரனை சங்கிலியால் பூட்டி அறையில் பூட்டி வைத்திருந்தோம். என் நண்பர் ஒருவர் அன்னையின் பெருமையை பற்றி, பரிந்து பேசுதலை பற்றி எங்களிடத்தில் சொல்லி அந்த திருத்தலத்திற்கு கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். சங்கிலியில் பூட்டப்பட்ட என்னுடைய சகோதரனிடத்து, சொல்வதை ஏற்றுக்கொள்ளாத அந்த சகோதரனிடத்து, முரட்டுத்தனமாக தன்னிடம் வருபவர்களோடு நடந்து கொள்கின்ற அந்த சகோதரனிடத்து, நான் இந்த திருத்தலத்திற்கு போவோம் வா என்று அழைத்த பொழுது உடனே வருகின்றேன் என்று புறப்பட்டான். அந்த நிமிடமே அவன் முழுமையாக குணம் பெற்றதை சொல்லி இறைவனுடைய அருளை இந்த கன்னித்தாயிடமிருந்து பெற்றுக்கொண்டதை நினைவுபடுத்தி மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களை, சென்ற வாரம் கொடியேற்றத்திற்காக வாடிப்பட்டிக்கு போன பொழுது
50-60 பேருக்கு மேல் அற்புதமான இந்த நிகழ்வுகள் நடந்ததை தொகுத்து வைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் சொன்னேன். எப்படி அவர்களுடைய நோய்களில் குணம் பெற்றதாக மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வில் தங்களுடைய வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்கின்ற அறிவற்ற மிருகங்களை கூட குணப்படுத்துகின்ற ஒரு நிலையை பற்றி சாட்சியம் சொல்கின்ற பொழுது, தங்களுடைய வாழ்வுக்கே உதவி புரிந்த ஒரே ஒரு பசுமாடு வைத்திருந்த ஏழை பெண்மணி 3-4 நாட்களாக அந்த பசு சாப்பிடாமலே தேய்ந்து கொண்டே இருந்தது. எத்தகைய அது விரும்புகின்ற உணவுப் பொருட்களை கொடுக்கின்ற பொழுது கூட அது ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்த நிலையில அந்த திருத்தலத்திற்கு சென்று அங்கிருந்து பெற்றுக் கொண்டு வந்த அந்த தண்ணீரை அதன் வாயிலே ஊற்றிய பொழுது உடனடியாகவே ஏதேசம் 6 அங்குல நீளமுள்ள ஒரு கம்பி வெளியே வந்தது, அசைபோட ஆரம்பித்தது, கொடுப்பதையெல்லாம் சாப்பிட துவக்கியது என்று எழுதியிருக்கின்றார். இன்னொருவர் அதே போன்று ஒருவேளை மனிதரை கடந்து, அறிவு நிலையை கடந்து, உயிருள்ள மிருகங்களை கடந்து ஒருவர் 50,000 ரூபாய்க்கு அதிகமாக செலவு செய்து தன்னுடைய நிலத்திலே புதிதாக விதைத்து வைத்தார். அதற்கு உரம் போட்ட பொழுது திடீரென்று எல்லாமே கரிந்து போய்விட்டது. வாடியவராக கடன் பெற்றதை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை மட்டுமல்ல, தன் துன்பத்தை உணர்ந்தவராக இந்த திருத்தலத்திற்கு வந்து அங்கிருந்து கொடுக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு போய் அந்த நிலத்திலே முழுமையாக தெளிக்க ஆரம்பித்தார். அடுத்த நாளே திரும்பவும் பச்சையாக எல்லாம் தழுவிட்டு வளர ஆரம்பித்தது என்று சொன்னார். ஏன் அன்புக்குரியவர்களை இவற்றையெல்லாம் இன்று நினைவுபடுத்துகின்றேன் என்றார். நம்முடைய வாழ்வில் எது நமக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக, அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது எந்த அளவு ஆண்டவர் இந்த கன்னித்தாயின் வழியாக நமக்கு உதவிகளை பெற்றுத்தரவிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக, ஆண்டவரே என்னுடைய காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகின்ற சூழ்நிலையிலும் கூட திருமணத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரே ஒரு திருமணத்திற்கு சென்ற நிகழ்ச்சி விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த நேரத்திலே இவர்களுக்கு ரசமில்லை, இவருடைய வாழ்விலே இழிவான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று புரிந்து கொண்டவராக, விவிலியத்தில் அந்த வார்த்தைகள் கூட யாரும் கன்னித்தாயிடம் போய் கேட்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே தன் மகனிடம் இவர்களுக்கு ரசம் இல்லை என்று சொல்லுகின்றார். காலம் வரவில்லையே என்று சொன்ன ஆண்டவர் தன் தாயின் விருப்பத்தை எவ்வாறு நிறைவேற்றுகின்றவராக மாறுகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று பணியாளரிடத்தில் சொல்ல அற்புதமான நிகழ்வு. ஆண்டவர் தன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன தாயின் பரிந்துரை அடிப்படையாக இருந்தது என்பதை உணர்கின்றோம். ஆகவேதான் அன்புக்குரியவர்களை தகுதியற்றவர்களாக இறைவனுடைய அருள்கொடைகளை நாம் பெறுவதற்கு ஒருவேளை தகுதியற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் எந்த அளவு கன்னி மரியிடம் நாம் வைக்கின்ற உண்மையான நம்பிக்கை, அவளை தாயாக நாமும் பெற்றிருக்கின்றோம் என்ற உணர்வு, அவர் நம்முடைய உடனிருத்தலால் இன்று உயிர் வாழ்கின்றவர் தன் மகன் வழியாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற அருள் கொடைகளை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற மனப்போக்கமுடையவர்களாக மாறுவதற்கு என்று அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அருள் கொடைகளை நாம் பெறுவதற்கு எந்த வகையிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை இன்றைய நற்செய்தியின் போதில் இருந்து கடைசியாக இந்த கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். திருமண ஒப்பந்தமானவள் கருத்தரித்திருப்பதை கண்ட சூசை, அவர் நல்லவர் நீதிமான் என்ற உணர்வு படைத்தவர் என்று சொல்லிக் கொண்டு விவிலியம் சொல்வது, கருத்தரிப்பதற்கு
தவறான நிகழ்வுகள் என்று ஒருவேளை நினைப்பதனாலே யாருக்குமே தெரியாமல் அவரை விலக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். குறை கூறி பழி சுமத்தி செயல்படுகின்ற பண்பற்றவராக, இறைவனின் அருள் பெற்ற நீதிமானாக இருக்கின்ற அவர் சொல்லுகின்ற அந்த நிலை ஆண்டவர் தாமே அவருக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்குகின்றது. அது தூய ஆவியின் அருளால் அவர் கருத்தரித்திருக்கின்றார் என்று அவருக்கு கொடுக்கப்படுகின்ற வெளிப்பாடு ஏற்படுகின்ற மாற்றத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புரிந்து கொள்ளாத நிலையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை வைத்து தவறாக முடிவெடுக்கின்ற மனப்பான்மையில் இருந்து நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் உடையவர்களாக செயல்படுகின்ற பொழுது இறைவனுடைய அற்புதமான நிகழ்வுகளை நாம் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்வது போல இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகின்ற கருத்து, பிறர் மீது ஒரு நாள் பழி சுமத்தாமல் இருக்கவும், பிறர் வாழ்வின் தேவைகளை உணர்ந்து துணை புரிகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது இறைவன் தாமே நம்மிடையே எழுந்து வந்து நம் வாழ்வின் தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யவிருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்ற கருத்தாக இந்த திருநாளிலே இறையன்னின் மீது வைக்கின்ற பற்றுதல் நம் வாழ்வில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறையை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. இறையன்னையில் பரிந்து பேச நமக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு. நாம் தவறு செய்திருக்கலாம், தவறுகளை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக மாற வேண்டும். நாம் பலவீனம் நிறைந்தவர்களாக நடந்திருக்கலாம், ஆனால் இறையன்னை நமக்கு பரிந்து பேசுவதனாலே மன உறுதி பெற்றவர்களாக, மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ முடியும். அவ்வாறு செயல்படுகின்ற பொழுது அற்புதமான நிகழ்வுகள், அதிசயங்களை நம் வாழ்விலே இறைவன் நிறைவேற்றவிருக்கின்றார் என்ற உணர்வு படைத்தவர்களாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா நாம் ஒவ்வொருவருக்கும் துணை இருக்கட்டும் என்று ஒருவருக்காக வேண்டுவோம். ஆமென். விசுவாசிகளுடைய மன்றாட்டுகளுக்காக நம்மை தயாரிப்போம். அன்புக்குரியவர்களே, கன்னிமரியின் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற நாம் அவருடைய பிறப்பு உலகுக்கு மீட்பின் துவக்கமாக இருந்தது, மீட்பரை உலகு பெற்றுத் தருவதாக இருந்தது. அந்த அன்னையின் பரிந்து பேசுதலால் நம் வாழ்வின் தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவு செய்கின்ற அளவுக்கு நம் மன்றாட்டுகள் நம் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும், இறையனின் பரிந்து பேசுதல் நாம் வைக்கின்ற உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்றாட வாழ்வின் சிற்றின்பங்களையும் சுகபோதங்களையும் துறந்து துறவு பூண்டு மக்கள் பணியை மகேசன் பணி என தாம் மேற்கொண்ட துறவில் பெருமிதம் கொண்டு நெறி பெறலாமல் எங்களை செவ்வனை வழிநடத்தி வரும் எமது திருச்சபையின் திருத்தொண்டர்கள், பாப்பரசர், ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் நிறைவே ஆசீர்வதியும். குறிப்பாக இந்நாளில் எங்களுக்காய் இறையாசிர் வழங்கி கொண்டிருக்கும் மேதகாயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களின் இறைப்பணி மேன்மேலும் சிறப்பிக்க நல்ல ஆலோசனையின் மாதாவை கேட்டவரம் தரும் எங்கள் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவாமை கொண்டாடுகிறோம். விண்ணகத்தில் வாழும் இயேசுதேவா, உந்தன் பாதத்தில் நாங்கள் செய்யும் மன்றாட்டுக்கள் கருணை நிறைந்து கேட்டருளும். கோரதாண்டவத்தின் கோரச்சுவடுகள் மனதை விட்டு மறையாமல் இருக்க, ஒரிசாவில் மனித ஓநாய்களின் வெறியாட்டம் என இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அரங்கேறி வரும் மனித உயிர்களை உயிரோடு கொளுத்தி சிறுபான்மையர் சின்னாபின்னமாக்கப்படும் பரிதாபம், மனமற்ற மதமேறிய மனிதம் மறந்த மதவாத சக்திகளின் கோட்டம் அடக்க ஆட்சி புரியும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நீதியை நிலைநாட்டவும், பாரதத்தின் பாரம்பரியம் காக்கப்படவும், பார்போற்றும் உன்னதத்தாய் கேட்டவரம் தரும்
எம் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணகத்தில் வாழும் இயேசுதேவா, உங்கள் பாதத்தில் நாங்கள் செய்யும் மன்றாட்டுக்கள் கருணை நிறைந்து கேட்டருளும். அன்றாட தேவைக்காய், வாழ்வில் வளர்ச்சிக்காய், கொடுங்காட்டையும் கொட்டும் மழையும் கொளுத்தும் வெயிலின் கொடுமையும் தாங்கி கரைகாணா கடலில் மீன்பிடிக்க செல்லும் எம் மக்களை களைக்கண் பாரும். திக்கு தெரியா பேராழியில் நீயே உடனிருந்து அவர்களுக்கு திசை காட்டியாய் நங்கூரமாய் இருந்து காத்து தேவையை அறிந்து மீன் கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு சிறக்கவும் வரமருள கேட்ட வரந்தரும் எம் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணகத்தில் வாழும் இயேசுதேவா, உங்கள் பாதத்தில் நாங்கள் செய்யும் மன்றாட்டுக்கள் கருணை நிறைந்து கேட்டருளும். எதிர்கால இந்தியாவின் ஏற்றமிகு திட்டங்களை வரையறுக்க லட்சிய குமிழிகள் எங்கள் மாணவ சமுதாயத்தை கனிவாய் கரம் தாங்கி அவர்கள் மேற்கொண்ட படிப்பில் துறையில் வல்லுநர்களாய் அறிஞர்களாய் உருவெடுத்து சாதனை படைக்கவும் உலக